முக்கியமாக சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பத்தியா அஜித் வந்து உனக்கு தாண்டா சொல்லியிருக்காருன்னு விஜயை வந்து பயங்கரமாக ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு தான் அஜித் இந்த அட்வைஸை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தோடனே அவர் ஷாக் ஆகிட்டார். நம்மளை வச்சு ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்களே, நம்ம கவனமாக இருக்கணும்ன்ட்டு உடனடியாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுவும் இங்கிலீஷ்லேயே கொடுக்குறாரு. அதையாவது தமிழில் கொடுக்கணும்ல. அது ரங்கராஜ் பாண்டே அவருடைய நெருங்கிய நண்பர். சரி, ஓகே, அவர் பேசுகிறாரு, தப்பு இல்லை. நான் அதை கூட நீங்கள் இன்னும் கிளாரிட்டியாக தமிழில் அழகாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய குரல்லே அது வெளில வந்துருச்சுன்னா இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும்ல. அதையும் அவர் செய்யலை. ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்கிறாரு, அவர் பேசுன வேறு விஷயம், நமக்கு சம்மந்தமில்லாத விஷயம். நம்ம என்ன அஜித் மாதிரி கார் எடுத்துகிட்டு ஓட்ட போகிறோம்? இங்கே அப்படி ஆசைப்பட்டால் கூட முடியாது. ஏன்னா அது பெரிய பணக்கார விளையாட்டு. அந்த காரெல்லாம் தொட்டு பார்க்கணும்னாலே நம்ம அதுக்கு சில தொகை கையில் இருந்தால் தொட்டே பார்க்க முடியும். இல்லையா? இப்போ ஒரு கார் ரேஸு சென்னையிலே நடக்குதுன்னு வைங்க. இந்த இருங்காட்டுக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, இங்கே நடக்குதுன்னே வைங்க. யார் வேணாலும் உள்ளே போயிட முடியுமா? அதுக்கு டிக்கெட்னு ஒன்று இருக்குல்ல, அது குறைந்தபட்சமாக 5000 இருக்கும். அப்போ எல்லாராலையும் போக முடியாது இல்லை. அதுக்கு சொல்ல வர்றேன் நான். அப்படி ஒரு பணக்கார விளையாட்டை பற்றி நாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஆனால் அதில் சொல்கிறாரு ரங்கராஜ் பாண்டே, அஜித்தினுடைய குரலில் அதை போடுறாரு. அதை நம்ம கேட்டுட்டு அமைதியாகிட்டோம். அதுக்கப்புறம் பாண்டே சொல்கிறாரு, அஜித் என்கிட்ட இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு கொஞ்சத்தை சொல்கிறாரு. அதில் தான் இதெல்லாம் வருது. விஜய் அஜித் என்ன சொல்கிறாருன்னா, விஜய்க்கு எப்போவுமே நான் நல்லது தான் நினைப்பேன், எனக்கும் அவருக்கும் சண்டையை மூட்ட முயற்சி பண்ணுறாங்க ஒரு சிலர்னு குறிப்பிடுறார். ஸோ அதுதான் பாண்டே சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை அந்த குரல் பதிவு அப்படியே அஜித் சொன்ன வெர்ஷனையே போட்டாருன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். அது போடுவாரான்னு நமக்கு தெரியல.